கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். பரப்புதல் என்றால் என்ன? ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். சொன்னவருடைய உள்ளத்தில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. யூகம் சொன்னவர் உள்ளத்தில் இது ரெண்டும் இருந்திருக்கலாம், இரண்டில் ஒன்று இருந்திருக்கலாம் என்கிறது. ஒன்று, உலகத்தில் கடவுள் வழிபாடு இல்லாத இடங்களில் கொண்டு போய் கடவுள் என்று ஒரு இருக்கிறார், அவரை வழிபடுங்கள் என்று சொன்னவர்கள் கடவுளை பரப்பியவர்கள். இவ்வாறு ஒரு சில பேர்கள் உலகம் முழுவதும் அலைந்து கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை வழிபடுங்கள், அவரை வணங்குங்கள் என்று பரப்பியதால் கடவுள் வழிபாடு வந்ததா என்று கேள்வி வருகிறது. இப்படித்தான் கடவுள் வழிபாடு என்கிறது மனிதர்களுக்குள்ள வந்ததா? ஒரு சில தனி மனிதர்கள் உலகம் முழுவதும் எல்லாவிடத்திலும் சஞ்சரித்து ஆங்காங்கே அவரவர்களிடம் கடவுளை வழிபட வேண்டும் என்கிறதை சொல்லிக் கொடுத்து ஆதலால் கடவுள் வழிபாடு வந்ததா? உலகத்தில் உள்ள பெரும்பாலான சமூகங்கள், பெரும்பாலானு நான் சொல்றதுக்கு காரணம் எனக்கு எல்லா சமூகமும் தெரியாதுங்கிறதுனால, எனக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தேன்னா எல்லா சமூகமுமே கடவுள் வழிபாடை உடையதுதான். கடவுள் வழிபாடு என்று ஒன்றே இல்லாத சமூகம் என்று எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியாமல் அப்படி இருக்கக்கூடும், எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி வச்சுக்கலாம், ப்ரீடாமினண்டா எல்லா சமூகமும் தெய்வ வழிபாடு என்று ஒன்றை வைத்துக் கொண்டு தான் இருக்கிறது. இந்த தெய்வ வழிபாடு ஒருவனோ அல்லது பலரோ பரப்பியதால் வந்ததா? பரப்பியதால் வந்ததாக தோன்றவில்லை. ஏனெனில் இது மனிதர்களுடைய எல்லா சமூகத்திலேயுமே, அதாவது எனக்கு தெரிந்த எல்லா சமூகத்திலேயுமே, பெரும்பாலும் எல்லா சமூகத்திலேயுமே இந்த தெய்வ வழிபாடு என்கிறது ஒன்று இருக்கிறதுனாலும், அரசாங்கம் ஏகாதிபத்திய நாத்திக அரசாங்கமாக இருந்தால், டெமோக்ரஸியை சொல்லல, ஏகாதிபத்தியத்தில் நாத்திக அரசாங்கமாக இருந்தால் அந்த அரசாங்கம் சட்டம் கொண்டு வரும் தெய்வ வழிபாடு கூடாது என்று. அந்த சட்டத்தை பின்பற்றி சில சமூகங்கள் தெய்வ வழிபாட்டை வெளிப்படையாக நிறுத்தினாலும் உள்ளே ரகசியமாக தெய்வ வழிபாடுகள் அந்த நாடுகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன அந்த தெய்வ வழிபாடு? இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி என்றெல்லாம் சொல்லுகிறோம். விஞ்ஞான வளர்ச்சின்னு நம்ம டெக்னாலஜி தான் சொல்றோம். டிஸ்கவரி பற்றி தான் போன செஷன்லேயே பார்த்தாச்சு. இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் நடந்த பொழுதிலும் கூட, இவ்வளவும் வந்த பிறகும் கூட இந்த நிறுத்த முடியாத தெய்வ வழிபாடு இதுவரைக்கும் மனிதனுக்குள்ள எல்லாரிடத்துலையுமே பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு தெய்வ வழிபாடு, அப்படித்தான் என்ன இருக்கிறது இந்த தெய்வ வழிபாட்டில்? ஏன் நிறுத்த முடியவில்லை? இந்த தெய்வ வழிபாட்டை நிறுத்த முடியவில்லை. அது ஆராய்ச்சிக்கு அப்புறம் போகலாம். ஆனால் உண்மையாதலில் நிறுத்த முடியவில்லை. இதிலிருந்து என்னுடைய யூகம் என்ன என்றால், ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு உந்துதல் மனிதனுடைய உள்ளத்தில் வழிபடுவதற்கு அவனை உந்துகிறது. தெரியல, பயாலஜிக்கலா எனக்கு பேச தெரியல. பயாலஜிக்கலா இது வரைக்கும் அதை கண்டுபிடித்தார்களாம்னே எனக்கு தெரியல. பயாலஜிக்கலா பிரெயின்ல எந்த ஒரு பார்ட் இவனை காட் வர்ஷிப்புக்கு உந்துகிறதுன்னு கண்டுபிடித்தார்களா இல்லையா, அது என் விஷயம் இல்லை இப்போ. ஆனால் எல்லாவிடத்திலையும் பெரும்பாலும் தெய்வ வழிபாடு என்கிறது இருக்கிறதுனால என்ன தோன்றுகிறது? ஏதோ ஒரு காரணத்தினால், இவன் ஏதோ ஒரு உணர்வினால், ஏதோ ஒரு உந்துதலினால் மனிதன் சமூகங்களில் தெய்வ வழிபாடு என்ற ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். இந்த தெய்வ வழிபாடு என்று ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜாதிகளில், சமூகங்களில் பல மொழிகள் பேசக்கூடிய பல குரூப்ஸ், எத்னிக் குரூப்ஸாக இருக்கட்டும், எண்டோகோமஸ் எக்ஸோகோமஸ் குரூப்ஸாக இருக்கட்டும், பல மொழி குரூப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தெய்வ வழிபாடுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பித்தது இல்லை. என்னைக்கு ஆரம்பித்ததுன்னு இனி வரைக்கும் யாராலையும் சொல்லவும் முடியல.
அது மாதிரியாக இந்த தெய்வ வழிபாடு என்று ஒன்று நடந்து கொண்டு வருவதனாலேயே சுலபமாக கண்டுபிடிக்க முடிகிற ஒரு விஷயம் என்ன, இந்த தெய்வ வழிபாட்டை சட்டவிரோதமா ஆக்கி நிறுத்தினாலும் இந்த தெய்வ வழிபாடு நிறுத்த முடியவில்லை, அந்தரங்கமா ஏதோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற விஷயத்தை பார்த்தாலும் என்ன தோன்றுகிறது என்றால், இந்த தெய்வ வழிபாடு என்கிறது இவனுடைய உணர்ச்சியில் உந்துதலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது ஒரு 10 பேரோ ஒரு 100 பேரோ உலகம் முழுக்க பரவி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் செய்ததுனால வந்த விஷயம், பரப்பியதுனால வந்த விஷயம் இல்லை என்கிறது தெளிவாகிறது. எங்கேயோ காட்டுக்குள்ள வெளிமக்களுடைய பழகாத காட்டுவாசிகள் கூட ஒரு வழிபாடு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப சோகால்டு மோஸ்ட் அட்வான்ஸ்டு பெரிய பெரிய சிட்டிஸில் கூட தெய்வ வழிபாடு என்கிறது இருக்கிறத தான் பார்க்கிறோம். என்கிறதுலேருந்து தேறுகிறது என்ன அப்படின்னா, இவன் உணர்வுல ஒன்றாக ஏதோ ஒரு உணர்வு இவனை தெய்வத்தை வழிபடுவதில் உந்துகிறது. அப்பொழுது கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், பரப்பியவன் ஒருத்தன் இருந்தா தானே அவன் அயோக்கியனா இருக்கிறதுக்கு. அதுவா இவனோட உணர்வே இவன் தெய்வத்தை வழிபடணும்னு உந்துகிறது. அதுக்கு ஏதோ ஒரு வடிவம் தேடுகிறான், அந்த வடிவத்தை பரப்பவன் இருக்கலாம், அல்லது இவனே அந்த ஒரு வடிவத்தை அவன் சூஸ் பண்ணியிருக்கலாம், அது வேற, அது வேற. ஆனால் கடவுளை பரப்பியவன் என்று ஒருத்தன் உண்டா என்று கேட்டால் அது மாதிரியா? கடவுள் கடவுள் சாப்பாடு தூக்கம் பிசிக்கல் நீடா எப்படி எங்க பார்த்தா சாப்பாட்டை பரப்பியவன் அயோக்கியன் சொல்ல முடியுமா? சாப்பாட்டை பரப்பியவன் அயோக்கியன் சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு இவனை சாப்பிட வைக்கிறது. காமத்தை பரப்பியவன் அயோக்கியன், உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் காமம் இருக்குங்கிறத பார்த்துட்டு காமத்தை பரப்பியவன் அயோக்கியன். கோவப்படுறா, கோவத்தை பரப்பியது அயோக்கியன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கோபத்தை ஊர் ஊரா போய் ஒருத்தர் பரப்புறாரா? ஏதோ ஒரு உந்துதல் இவனை கோபத்துக்கு ஆளாக்குறது, ஏதோ ஒரு உந்துதல் இவனை காமத்துக்கு ஆளாகிறது, ஏதோ ஒரு உந்துதல் இவனை அன்பிற்கு ஆளாக்குகிறது. உலகம் முழுக்க அன்பு இருக்கு பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி ஏதோ ஒரு உந்துதல் இவனை கடவுளை வழிபட வைக்கிறது. எவனோ ஒருத்தன் பரப்பினாலோ பரப்பாத போனாலோ பெரும்பாலானோர் உலகத்தில் கடவுளை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றைய தினம் வரைக்கும். அப்ப பரப்பியவன் அயோக்கியன் என்கிறது புரியாத விஷயமா இருக்கு. முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், அது மாதிரியான அர்த்தத்துல நான் சொல்லல. ஆனால் பரப்பியவன் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் புகழ் பாடுறவன். ஊர் ஊரா போய் கடவுள் புகழ் பாடுறவர்களும் இருக்கிறார்கள், உட்கார்ந்த இடத்துலயே பாடுறவர்களும் இருக்கிறார்கள். கடவுள் புகழ் பாடுறவர்கள் அல்லது தனக்குன்னு வரக்கூடிய புகழெல்லாம் கடவுளுக்கும் கொடுக்கிறவா அவர்களும் கூட கடவுளை பரப்புபவர்கள் தானே. அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வோம். தனக்குன்னு ஒரு அவார்டு வருது, புகழ் வருது, இது இறைவனுடைய அருள் என்று சொல்லிக் கொள்ளலாம். இவ்வாறு கடவுள் புகழை பாடியோ சொல்லியோ பரப்புபவர்கள் அயோக்கியர்கள் என்று சொல்லுவோமாகில், அப்பொழுது யார் யாரெல்லாம் அயோக்கியர்கள்? கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் என்றால், கடவுள் புகழ் பாடுபவன் அயோக்கியன் என்றால், அப்போ அது மாதிரியா யார் யார் கடவுள் புகழ் பாடுபவர்கள் என்று கொஞ்சம் சற்று நாம் கவனிப்போமாகில், நிறைய தேச தலைவர்கள் கடவுளை பரப்பியவர்கள் தான் அந்த ரீதியில். உதாரணத்துக்கு தேசத்தந்தை என்று இன்று கூறப்படுகின்ற காந்திஜி, ராம்துன் என்று வைத்துக்கொண்டு ரகுபதி ராகவ ராஜாராம் பாடிதான் எந்த ஒரு செயலையுமே செய்திருக்கிறார். உப்பு சத்தியாகிரகம் பண்ணும் பொழுது கூட ரகுபதி ராகவ ராஜாராம் தான் பாடியிருக்கிறார், தம்புரா மீட்டி பாடியிருக்கிறார். அயோக்கியன் என்றால், கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் என்றால், காந்திஜி அயோக்கியன் என்று சொல்ல முடியுமா? சுபாஷ் சந்திரபோஸும் கடவுளை நம்பியவர் தான், கடவுளை வழிபட்டவர் தான். சுபாஷை அயோக்கியன்னு சொல்றதா? இவாளுக்கெல்லாம் முன்னோடியா இருந்த திலகரை அயோக்கியன்னு சொல்றதா? திலகரும் கடவுள் புகழ் பாடியவர் தான், பிள்ளையார் கணேஷ் சதுர்த்தி முதலியவைகள்லாம் நடத்தியவர் தான், பகவத்கீதைக்கு உரை எழுதியவர் தான் திலகர். அவர் அயோக்கியர்னு சொல்லுகிறதா? ஒரு பெரிய காரியம் ஒன்று நடந்தது, அது நல்ல காரியம்னு பட்டது அம்பேத்கருக்கு. அதனால அந்த காரியத்தை இது ஏதோ காட்ஸ் வில்லில் நடந்தது என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். இதிலிருந்து தெரிகிறது அம்பேத்கர் கடவுளை நம்புறவர் தாங்கிறது தெரிகிறது.
இதனால வந்து அவர் காட்ஸ் வில்ல நடந்தது அப்படின்னு சொன்னதுனால அம்பேத்கர் அயோக்கியர் அப்படின்னு சொல்லுகிறதா, அல்லது தேவர் அயோக்கியர்னு சொல்றதா? முத்துராமலிங்க தேவர் அவர் கடவுளுடைய சிந்தனையிலேயே இருந்தார், கடவுள் வழிபாடு நடத்தியவர், தனக்கு வந்த பெருமைகள்லாம் கடவுளுடைய அருள் என்று நினைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவரை வந்து நாம் அயோக்கியர் என்று சொல்லுகிறதா? இப்படிப்பட்ட இந்த தேச தலைவர்கள் அயோக்கியர்களா? அல்லது இதற்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போனோம்னா திலகர் காலம் என்று போனோமாகி தன்னுடைய எல்லா சொத்தையும் தன்னுடைய எல்லா ஒரு சுகபோகங்களையும் விட்டுட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி எல்லாத்தையும் துறந்து இந்தியாவோட வந்து செட்டில் ஆகி இந்திய நாட்டுக்காக உழைக்கணும் என்று நினைத்த, அதில் செயல்பட்ட, ராப்பகலா அதுக்காகவே தியாகம் செய்த சகோதரி நிவேதிதை அவள் வந்து இறையருளால் நடக்கிறது என்று சொல்லுகிறாள், இறைவன் புகழ் பாடுகிறாள். அவள் அயோக்கியா? அல்லது அவளுடைய ஒரு அருளுக்கு பாத்திரமான சுப்பிரமணிய பாரதியார், அல்லது அவளோட கூட சுதந்திர போராட்டத்தில் அயராது உழைத்து பின்பு ஆன்மீகத்தில் மிகவும் முன்னேற்றம் கண்ட ஸ்ரீ அரவிந்தர், அவளுக்கும் குருவாக இருந்த சுவாமி விவேகானந்தர், இவர்கள் எல்லாருமே இறை அருள் என்று இறை பறை சாற்றியவர்கள் தான். இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? இவர்களெல்லாம் விடுங்கள், விஞ்ஞானிகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளை பற்றி பேசாத விஞ்ஞானிகள் மிகவும் குறைவே. I do believe in the God of Spinoza என்கிறது ஐன்ஸ்டீனோட வார்த்தை. ஐன்ஸ்டீன் அயோக்கியனா? நீல் ஆம்ஸ்ட்ராங் கடவுளை பற்றி பேசுறார், அவர் அயோக்கியனா? நான் இங்கே விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எதெல்லாம் சொல்றேனோ இது எல்லாமே கடவுளுடைய பெருமையே என்கிறார் நியூட்டன் அயோக்கியனா? சர் சி வி ராமன் அயோக்கியனா? அப்துல் கலாம் அயோக்கியனா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அப்பேற்பட்ட மேத்தமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாத்தையும் சாட்சாத்காரம் செய்து இது எல்லாத்தையும் கண்டுபிடித்து உலக விஞ்ஞான உலகத்தையே பிரமிக்க செய்த நமது ஸ்ரீனிவாச ராமானுஜன் இது எல்லாம் நாமகிரி லட்சுமியின் அருளால் வந்தது என்று பறைசாற்றினார் இறையருளை. அவர் அயோக்கியனா? இவர்கள் எல்லாரும் அயோக்கிய கும்பலில் ஒருவன் சேர்க்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவங்கிறத நாம் சிந்திக்கணும். அல்லது புத்தர் அயோக்கியனா? அல்டிமேட் காட் கிரியேட்டர் என்கிறத பற்றி புத்தர் பேசல என்றாலும் கூட வேதத்தில் துதிக்கப்படுகின்ற தெய்வங்களை பற்றி திரிபிடகத்தில் புத்தர் பேசிய வார்த்தைகள் இருக்கத்தான் செய்கிறது. பாசிட்டிவா பேசியிருக்காங்கிறது. அப்பமாதேன மகவா தேவானாம் சேட்டதாம் கதோ, உதாரணத்துக்கு சொல்றேன். வேதத்தில் உள்ள தெய்வங்கள் மகவா அப்படிங்கிறது மகவான். இந்திரனை பத்தி பேசுறார், வருணனை பத்தி பேசுறார், பாசிட்டிவா பேசுறார் திரிபிடகங்கள்ல. ஜெயின தர்மத்திலையும் தான். அப்போ திரிபிடகம் எழுதியவர்கள் அல்லது புத்தர், ஜெயினத்துல வேத தெய்வங்களை பத்தி பாசிட்டிவா பேசக்கூடிய வார்த்தைகள் அதை எழுதிய ஜெயினர்கள், இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள் என்று அர்த்தமா? இதுக்கு மேல கொஞ்சம் முன்னாடி இருந்த தேச தலைவர்கள் போவோம். விஞ்ஞானிகளை பத்தி பார்த்தோம், தற்போது இருந்த தேச தலைவர்களை பத்தி பார்த்தோம். கொஞ்சம் முன்னாடி போவோம். அயராத உழைத்து தேசத்துக்காக உயிரையே விடணும், எந்த விதமான சுயநலமும் இல்லாத வாழ்ந்த அம்மா ஜான்சி ராணி லட்சுமிபாய் அல்லது வேலுநாச்சியார், இவர்கள்லாம் இறை அருள், இறைவனை பறை சாற்றியவர்கள் என்கிறதுக்கு மறுப்பே கிடையாது இல்லையா? இந்த தாய்மார்கள்லாம் அயோக்கியர்களா? ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் நடக்கும் பொழுது அதுல பங்கெடுத்த மங்கள் பாண்டே, தாந்தியா தோப்பே முதலியவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து இறைவனை வணங்கினவர்கள். இவர்கள் எல்லாருமே இறைவனுடைய நம்பிக்கை உடையவர்கள். இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? இதற்கெல்லாம் இருந்த மகாராஷ்டிரத்தில் பொற்காலத்தை கொண்டு வந்த வீர சிவாஜி, அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளைகள் சத்ரபதி ராஜாராம், தாராபாய் முதலியவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? இவர்கள் எல்லாருமே தனக்கு வந்த அத்தனை புகழையும் பகவானுக்கே என்று அர்ப்பணித்தவர்கள். சாஃபல் இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபுவுடைய அருளாலத்தான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தான் விரிவுபடுத்தினேன் என்று சிவாஜி கையொப்பம் இட்டிருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்கிறதெல்லாம் வந்து சிவாஜி அயோக்கியன் என்று காட்டுகிறதா? கர்நாடக தேசத்தில் கோல்டன் ஈரா என்று சுவர்ண யுகம் என்று கொண்டு வந்தது யாரு அப்படின்னு நாயக்க மன்னர்கள் கிருஷ்ணதேவராயன், ராமராயன், புக்கராயன்,
முதலியவர்கள், விருபாட்சன் முதலியவர்கள், ஹரிஹரன் முதலியவர்கள் அயராத உழைப்பினால் இப்பேற்பட்ட ஒரு கோல்டன் ஈராவை கொண்டு வந்தார்களே, இவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லாருமே வேதத்தில் உள்ள இறைவனை வணங்கியவர்கள். அந்த இறைவனுடைய அருளால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்தோம் என்று சொன்னவர்கள். அவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? அல்லது ராணா பிரதாப் சிங், ராணா சாங்கா என்று இவர்கள் எல்லாம் சத்தியத்துக்கும் தர்மத்துக்காகவே வாழ்ந்தவர்கள், நாட்டுக்காக உயிரையே துறக்கவும் துணிந்தவர்கள், அபரிமிதமான தியாகம் பண்ணவர்கள், சுயநலமே இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட பெரிய பெரிய மாமன்னர்கள், ராஜஸ்தான மன்னர்கள், ராஜபுத்திர வீரர்கள், பிருத்திவிராஜ் உட்பட இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? இவர்கள் எல்லாரும் தெய்வ வழிபாடு பண்ணவர்கள், தெய்வத்தை வணங்கியவர்கள், தெய்வத்தின் அருளால் தான் வாழ்கிறோம் என்று நம்பியவர்கள், அதை பறைசாற்றியவர்கள். இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? மிகப்பெரிய சித்தர்கள், வாடிய பயிர்கண்டு வாடுவேன் என்று சொன்னவர், யாம் பெற்ற இன்பம் இப்பையகம் பெறவே என்று சொன்னவர், இதை தவிர வேற எதுவும் தெரியாது பராபரமே என்று சொன்னவர், இப்பேற்பட்ட மகான்கள் தாயுமானவ சுவாமியோ அல்லது ராமலிங்க அடிகளாரோ, இவர்கள்லாம் இறையருள பறை சாற்றியவர்கள், இறை அருள பரப்பியவர்கள். இவர்கள்லாம் அயோக்கியர்களா? விஞ்ஞானத்தை பற்றி பார்த்தோம், கலையுணர்வு எடுத்து பார்த்தோம் ஆகில் இந்தியாவில் பெரும்பாலான இசை, இந்துஸ்தானியா இருக்கட்டும், கர்நாடகமாக இருக்கட்டும், தமிழ் இசையா இருக்கட்டும், இதில் இறை பக்தியினுடைய கான்ட்ரிபியூஷன் மிகவும் பெருசு. அதுல அது மாதிரியாக இறை அருளால பாடப்பெற்றவர்கள், பாடியவர்கள், இறை அருளில் முழுகி இறைவனை அனுபவித்து பாடியவர்கள். அவர்கள் தன்னுடைய பெருமையெல்லாம் இறைவனையே சேர்ந்ததாக நினைத்தார்கள். இறைவனுடைய அருளையே அவர்கள் உலகத்துக்கு எடுத்து சொன்னார்கள். அது மாதிரி இருந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், கர்நாடக தேசத்தில் உள்ள தாசர்கள், புரந்தரதாசர், கனகதாசர், விஜயதாசர் முதலியவர்கள், ராஜஸ்தானத்தில் உள்ள மீராபாய், மகாராஷ்டிரத்தில் உள்ள நாமதேவர், துகாராமர் முதலியவர்கள், இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? பெரிய பெரிய மாமன்னர்களை பத்தி சொல்லிட்டு போனோம். உலகத்துக்கே அயராத உழைச்சு நாட்டுக்காக அப்படி கான்ட்ரிபியூட் பண்ண மாமன்னர்களை பத்தி சொல்லிட்டு போனோம். அது மாதிரி மாமன்னர்களை இதுக்கு மேல பார்த்தோம் என்றால் குப்தர்களை எடுத்துக்கோம். நாட்டுக்கே, மொத்த இந்தியாவுக்கே அவர்கள் காலம்தான் பொற்காலம் என்று சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட சமுத்திரகுப்தன், விக்ரமாதித்தன், இவர்கள் எல்லாரும் வைணவர்கள் என்று தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. விஷ்ணுவை வழிபட்டவர்கள், சிவனையும் வழிபட்டவர்கள். அவர்கள் விஷ்ணுவனுடைய அருளால் தான் இப்பேற்பட்ட ஒரு சுவர்ண யுகத்தை கொண்டு வர முடிந்தது என்கிறதை அவர்கள் மனப்பூர்வமாக மனதால் நினைக்கிறவர்கள். இவர்கள்லாம் அயோக்கியர்களா? வைணவத்தை பறைசாற்ற வேண்டி இவர்கள் கட்டிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள், அந்த கோவில்களில் உள்ள சிற்ப நுட்பங்கள், சிற்ப வேலைப்பாடுகள், இவ்வளவு மறுக்க முடியாத பிரம்மாண்டமாக வானலாவில் நிற்கக்கூடிய கற்கோவில், யாரும் பார்த்து பிரமிக்கும்படியான கற்கோவில், அதில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகள், இதெல்லாம் அயோக்கியர்களால் ஏற்படுத்தப்பட்டவைகளா? இவை அனைத்தும் கலை, இசைக்கலையாக இருக்கட்டும், நாட்டிய கலையாக இருக்கட்டும், இது எல்லாத்திலையுமே இறை பக்தியினுடைய கான்ட்ரிபியூஷன் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்கிறதை பார்க்கிறோம். இறை அருள் கொண்டு இறை இன்பத்தில் தோய்ந்து உருவான இசை நாடகம், இயல் இசை நாடகம், அப்படி உருவான சிற்பம், அதை உருவாக்கியவர்கள், அதில் இருந்த சுயநலமற்றவர்கள், இவர்கள் தான் அயோக்கியர்களா? இன்னைக்கு தமிழ் வாழ்கிறது என்றால் அது ஊவே சாமிநாத ஐயரா? தெருவால் அஞ்சு அங்கங்க இருக்கக்கூடிய ஓலச்சுவடிகளில் உள்ள தமிழ் இலக்கியங்களை கண்டுபிடிச்சவர். அவர் இறை பக்தன், சர்வேஸ்வரனுடைய பக்தன், சர்வேஸ்வரனுடைய கிருபையினால்தான் வாழ்கிறேன் என்று மனதால உணரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அயோக்கியனா? இதற்கெல்லாம் முன்னாடி நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், தமிழ் மாமன்னர்கள், ராஜராஜ சோழன், ராஜமகேந்திரன் முதலிய மாமன்னர்களாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இருந்த சங்க தமிழுக்கே விதையாக இன்று அமைந்திருக்கக்கூடிய 10 பாட்டு 8 தொகை முதலிய இலக்கியங்கள் எல்லாத்தையும் நமக்கு எழுதி கொடுத்தவர்கள், நமக்கு தந்தவர்கள். அவர்கள் காலத்தில் இருந்த வள்ளல் நடத்திய வேள்விகளை பாடுகிறார்கள், அவர்கள் வழிபட்ட தெய்வங்களை பாடுகிறார்கள், அந்த தெய்வங்களுடைய வழிபாடு முறைகள் எல்லாத்தையும் பாடி புகழ்கிறார்கள். பரிபாடல் எடுத்துக்கோங்கோ அல்லது புறநானூறு, அகநானூறு, எதை எடுத்துக்கோங்கோ, அதுல வரக்கூடிய தெய்வங்கள் முருகன், சிவன், விஷ்ணு, ராமன், கண்ணன் சொல்லிட்டே போலாம். இது மாதிரியான தெய்வங்கள் எதெல்லாம் வருதோ அதை மனப்பூர்வமாக சங்க இலக்கியங்களில் உள்ள மக்கள்
வழிபட்டு இருக்கிறார்கள். இந்த தெய்வங்களை திட்டியவர்கள், திட்டி பாட்டு எழுதியவா இந்த தெய்வங்களை, அதை இன்னைக்கு வெசவு பாடுகிறார்களே தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல கருப்பு எழுத்துல, அது மாதிரியா வெசவு பாடக்கூடியவர்கள் சங்க காலத்தில் இருந்திருக்கிறார்களா? மனப்பூர்வமாக அந்த தெய்வங்களை வணங்கி வாழ்த்தி அந்த தெய்வங்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி வாழ்ந்த மக்கள், அந்த அறிஞர்கள், அந்த கவிதை படைத்தவர்கள், இவர்கள் எல்லாரும் அயோக்கியர்களா? இவ்வளவு பேர்களும் அயோக்கியர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நான் மட்டும் யோக்கியன் என்று சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.